வெல்கம் டு அவர் சேனல் என்ஆர் இன்ஃபோடைன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான 5 வார்த்தை ஸோ சைடில் டிஸ்பிளே ஆகும். ஒன்றா மீனிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ஒரு சைடில் டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. தீஸ்ட், ஏதீஸ்ட், மோனோதீஸ்ட், பாலிதீஸ்ட், பேன்தீஸ்ட். இந்த 5 வார்த்தை இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், தீஸ்ட். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, ஸோ அவங்கள தான் தீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் இருக்கார், ஸோ அந்த சாங்கியம் சம்பிரதாயம் அது மேலே நாட்டம் இருக்கிறவங்க, என்ன சொல்கிற கடவுள் அதுதான் கடவுள் இருக்கார், கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க வந்து தீஸ்ட், ஓகேயா? கடவுளே இல்லை, அவங்களுக்கு எந்த கடவுள் நம்பிக்கையும் இல்லை அப்படின்றவங்க ஏத்தீஸ்ட். ஸோ தீஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டான வேர்டு தான் ஏத்தீஸ்ட், ஓகேயா? நெக்ஸ்ட்டு மோனோதீஸ்ட். மோனோதீஸ்ட்னால் அவங்கள பொறுத்தவரையில் எப்படின்னா, கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது தான் மோனோதீஸ்ட், ஓகே? அவங்கள பொறுத்த வரலும் கடவுள் இருக்கார், ஆனால் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார் அப்படின்ற கூற்று அந்த ஒரு லைனை வந்து அக்ரி பண்ணுறவங்க, அதை வந்து ஒத்துக்கிறவங்க வந்து மோனோதீஸ்ட். அவங்கள பொறுத்த வரலும் கடவுள் இருக்கார், ஆனால் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார், ஓகேயா? பாலிதீஸ்ட். பாலிதீஸ்ட்னால் என்ன? மெனி காட். அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, பட் நிறையா கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க பார்த்தியா? ஸோ அவங்கள வந்து பாலிதீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேன்தீஸ்ட். இந்த பேன்தீஸ்ட் அப்படின்றவங்க எப்படின்னா, அவங்க கடவுள் அப்படின்னு எதை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, இந்த யூனிவர்ஸோடைய மொத்த ஃபோர்ஸ், ஓகேயா? இந்த யூனிவர்ஸோடைய மொத்த ஃபோர்ஸு சேர்ந்து, மொத்த ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி எல்லாமே, ஆற்றல் எல்லாமே சேர்ந்து தான் யூனிவர்ஸோடைய இந்த அண்டம்னு சொல்கிறாங்க பார்த்தியா? ஸோ அதனுடைய எல்லா ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி சேர்ந்து ஒரு காம்பவுண்ட், ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதை தான் என்னென்னு அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, காடாக இருக்க முடியும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்கள தான் பேன்தீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேயா? சிம்பிளாக ரிவைஸ் பண்ணிடலாம் பாருங்கள். தீஸ்ட் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, ஏத்தீஸ்ட் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, மோனோதீஸ்ட்னால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆனால் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்க, பாலிதீஸ்ட்னா அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது ஆனால் நிறையா கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பேன்தீஸ்ட்னா இந்த யூனிவர்ஸோடைய ஃபோர்ஸஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு காட் அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க, ஓகேயா? ஸோ இந்த 5 இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வெக்காபுலரின்னு கூட சொல்லலாம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஓகே, பாய். ஸோ அப்டேட்டாக இனிமேல் வர வீடியோஸ்லாம் கரெக்டாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.